நீங்க சர்ச்சுக்கு வந்து 1000 பிரசங்கம் கேட்டும் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லாம, நான் எடுக்கிறதா முடிவு, நான் பேசுறதா வார்த்தை, இதான் என் லைஃப் ஸ்டைல், நான் செய்யறது சரி, நான் செய்யறது தான் நியாயம், நான் எடுக்கிற முடிவு தான் சரி, இப்படி நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்னா நிம்ரோத்தை போல நம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவனுக்கு சித்தமானதை பூமியில் நிறைவேற்றுவதற்கு நம்மை உருவாக்குறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்ம மாம்சத்துக்குள்ள நடப்போம். எப்போ ஒரு மனிதன் கர்த்தர் வார்த்தை மீறுகிறானோ அவனிடத்துல ஆவிக்குரிய தன்மைகள் வெளிப்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை கேட்டு நிறைய வசன அறிவை வளர்த்திக்கிறது முக்கியம் இல்லைங்க. பைபிளை 10 முறை முடிச்சிட்டேன், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நான் அங்க படிச்சிருக்கிறேன், நிறைய எனக்கு தெரியும், இது அவசியம் இல்லை. இந்த வார்த்தையின்படி என் ஜீவியம் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசும் பொழுது நான் விட்டு கொடுக்கிறேனா, எதிர்த்து நிற்கிறேனா? வார்த்தை எதிர்ப்பது, வார்த்தை கீழ்ப்படியாம போவது தேவனுக்கு விரோதமான பகை. அப்படிதான் வேதம் சொல்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாதான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நிம்ரோத்து அவன் வசனத்தை மீறி மாம்சத்துக்குரியவனாய் நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவங்க? ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன்னு சொல்ற நாம ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? ஆவிக்குரிய எப்படி இருப்பான்? அவன் அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை வாசிங்க. 119 சங்கீதம் 131 வாசிங்க. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். யார் ஆவிக்குரியவன்னா, உம்முடைய கற்பனைகளை நான். கற்பனைகள்னா என்னது? கற்பனைன்னு என்னங்க? கற்பனைனா என்ன? கர்த்தருடைய இந்த வார்த்தை வரும் பொழுது ஆவிக்குரியன் எப்படி இருப்பானா? வாய் எப்படி திறப்பானா? உங்களை மாதிரி இல்லை, ஆன்னு திறப்பானா. அப்படி படிக்கணும். அதை உடைய கற்பனை வரும் வாஞ்சிக்கிறபடினால் நான் வாய அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இன்னும் உங்க வசனத்தை நான் விரும்புறேன். இவன் தான் ஆவிக்குரியவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் வார்த்தை கீழ்ப்படிவதற்கும் யாருடைய இருதயம் விரும்புகிறதோ, வேதத்தை வாசிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு யாருடைய இருதயம் விரும்புகிறதோ அவன் ஆவிக்குரியவன். டெய்லி பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. பைபிள் படிச்சியா? இதுக்கு ஒரு ஊழியக்காரன் கேட்கணும், இதுக்கு ஒரு பாஸ்டர் கேட்கணும். பைபிள் படிச்சீங்களா பிரதர்? பைபிள் படிச்சீங்களா சிஸ்டர்? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? எப்ப பாஸ்டர் மெசேஜை முடிப்பாரு? எவ்வளவு நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவாரு? இன்னுமா டைம் ஆகல? ஆவிக்குரியவன் எப்படி இருப்பானா? கற்பனையில வாஞ்சிக்கிறபடினால் வாய திறப்பான. அவன் தான் ஆவிக்குரியவன். வேதத்தை தினந்தோறும் வாசிக்க விரும்புறவன். இந்த வசனத்தின் மேல ஒருத்தன் விருப்பம் இல்லைன்னா அவன் ஆவிக்குரியவனே இல்லை. இன்னொரு அடையாளம் இருக்குது, வாசிங்களேன். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆவிக்குரிய எப்படி இருப்பான்னா, அடுத்தவனுக்கு தீமை செய்ய மாட்டான், தேவனுக்கு பயந்து நடப்பான். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறான். போத்திபார் மனைவி பாவம் செய்ய கூப்பிடுறா. யோசேப் சொல்றான், உன் புருஷன் எல்லா நம்பியும் கையில் நினைச்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இன்னொரு பக்கம் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் என் கூட இருக்கிறாரு. என் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் நான். என்னை நம்பி வேலையை கொடுத்த உன் புருஷனுக்கு நான் நம்பிக்கையா இருக்கணும். நான் ஒருபோதும் இந்த பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. தப்பு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் யாருக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்குதோ, ஐயோ இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இந்த வார்த்தை நான் பேசக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, இது அருவருப்பு, இது பாவம், இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்யக்கூடாதுன்னு யார் நடுங்கிறார்களோ அவன் ஆவிக்குரியவன். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க யோசேப்பு, உன் புருஷன் எல்லாத்தையும் நம்பி என் கையில் என்ன செய்திருக்கிறான், கொடுத்து, நானும் தீமை செய்ய மாட்டேன். யார் ஆவிக்குரியவன்? அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாதவன், அடுத்தவர்களை காயப்படுத்தாதவன்,
அடுத்தவர்களை நஷ்டப்படுத்தாதவன், அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்ணாதவன், அவன் தான் ஆவிக்குரியவன்.